குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா இரட்டை பெரிய முறை டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம். டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கு டெபினேஷன்ஸ் யார் சொல்லியிருக்கிறாரு, மன்ரோ அண்ட் பால்மர், பேட்டரி பாய் இவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னோம். இப்போ போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி, இரட்டை பெரிய முறையின் இயல்புகள். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரட்டை பெரிய முறையின் நன்மைகள். வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி? ஃபர்ஸ்ட் சொல்ற பாருங்க, ஃபாலோவிங் புக் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், வீடியோ கிளாஸ்ல பார்க்கும்போது கையில எப்பயுமே புக்கு இருக்கணும். புக்கை வச்சுட்டு கம்பேர் பண்ணு. என் குரல் கேட்கல, எதிரொலி கேட்குது, இந்த மாதிரியான சூழல்கள்லாம் ஏற்படும்போது கையில புக்கு இருக்கும்போது உனக்கு தெளிவா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபாலோவிங் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி புக் சிஸ்டம். கீழ்கண்டவை இரட்டை பதிவு முறையின் நன்மைகள். அக்யூரசி உன் புக்ல குறித்து வச்சுக்கோ. துல்லிய தன்மை என்ன சொல்றான், இரட்டை பதிவு முறையின் அடிப்படையில் கணக்குகளை எழுதும் போது அந்த துல்லிய தன்மை ஏற்படுகிறது. காரணம் என்னன்னா, எவரி டெபிட் டிரான்சாக்சன் மஸ்ட் ஹேவ் எ கரஸ்பாண்டிங் கிரெடிட் டிரான்சாக்சன். ஒவ்வொரு பற்றுப்பதிவுக்கும் நிகரான வரவு பதிவு உண்டு. பற்றுல 100 வச்சிருந்தீங்கன்னா வரவுல 100 உண்டு. அப்ப அங்க 100 இங்க 100 ரெண்டு ஈக்குவலா இருக்கு. அப்ப எப்படி இருக்கு கணக்கு? துல்லியமாக இருக்குது. அதான் சொல்ற அக்யூரசி, துல்லிய தன்மை சொல்ற பாருங்க. இன் தி சிஸ்டம், இந்த முறையில் the two aspects of each transaction are recorded in the books of accounts. ஒரு நடவடிக்கை இரண்டு தன்மைகளும் ஏடுகளில் எழுதப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே எழுதுறோம், பற்றையும் எழுதுறோம், வரையும் எழுதுறோம். சொல்ல சொன்னா if one account is credited and another account must be debited. சொல்லும்போது if one account is debited, ஒரு கணக்கு பற்றுப்பதிவு, ஒரு நடவடிக்கை பற்றுப்பதிவு வைக்கப்பட்டால் மற்றொரு தன்மை கண்டிப்பா எப்படி இருக்கணும், வரவாதான் இருக்கணும், வரவு தான் வைக்கணும் சொல்றாங்க. அப்ப in this system the two aspects of each transaction are recorded in the books of accounts. It helps in checking the accuracy in account. அப்ப இவ்வாறு இரண்டு தன்மைகள் ஏடுகளில் பதிவு செய்யப்படுவதால் this helps, இது உதவியாக இருக்கிறதா எதற்கு? in checking the accuracy in account, கணக்கின் சரித்தன்மையை அறிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கிறது. டெபிட் ஒன்னா கிரெடிட் ஒன்று, டெபிட் ஒன்னா கிரெடிட், பற்று வரவு, 1000 100 ஈக்குவலா இருக்கு. அப்ப இதன் மூலமாக எது தெரிந்து கொள்ள முடிகிறது? கணக்கின் சரித்தன்மையை அறிந்து கொள்ள முடிகிறது. இட் ஹெல்ப்ஸ் இன் செக்கிங், ஆய்வு செய்வதற்கு, சோதிப்பதற்கு. தி அக்யூரசி இன் அக்கவுண்டிங், கணக்கின் சரித்தன்மையை தெரிந்து கொள்வதற்கு இது உதவுகிறது. அடுத்தது அசர்டைன்மெண்ட் ஆஃப் பிசினஸ் ரிசல்ட்ஸ், வணிக முடிவுகளை உறுதிப்படுத்துது. அசர்டைன் உறுதி பண்றாங்க, அதான் சொல்றாங்க. அசர்டைன்மெண்ட் ஆஃப் பிசினஸ் ரிசல்ட்ஸ், வணிக முடிவுகளை உறுதிப்படுத்துதல். புக்ல எழுதி வச்சுக்கோ, தமிழ் எழுதி வச்சுக்க, அப்பதான் உனக்கு புரியும். என்ன சொல்றாங்க பாருங்களேன், டீடைல்ஸ் ரெக்கார்டிங் எக்ஸ்பென்சஸ், லாசஸ், இன்கம்ஸ், கெயின்ஸ், அசெட்ஸ், liabilities, debtors, creditors are readily available, உடனுக்குடன் பெற முடியும். என்ன? டீடைல்ஸ் ரெக்கார்டிங், பதிவு செய்யப்பட்ட விவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். எதை பத்தி? எக்ஸ்பென்சஸ், எவ்வளவு செலவாயிருக்கு, லாசஸ், எவ்வளவு நட்டை ஏற்பட்டுள்ளது, இன்கம்ஸ், எவ்வளவு வருமானம் வந்துள்ளது, கெயின், எவ்வளவு நமக்கு லாபம் கிடைத்துள்ளது, ஆதாயம் கிடைத்துள்ளது, அசெட்ஸ், நம்ம கடையில நம்ம நிறுவனத்துல எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, லியபிலிட்டிஸ், எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு, டெப்டார்ஸ், நம்ம கிட்ட கடன் வாங்கினவங்க எத்தனை பேரு, கிரெடிட்டார்ஸ், நமக்கு கடன் கொடுத்தவங்க எத்தனை பேருங்கிற போன்ற விவரங்களை உடனுக்குடன் பெற முடிகிறது. This helps to ascertain the net profit earned or loss incurred during the accounting period. அந்த கணக்காண்டில் பெற்ற நிகர லாபம், நெட் ப்ராஃபிட், நெட்னா நிகரம், நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ், நிகர லாபம் அல்லது நிகர நட்டத்தை அறிந்து கொள்வதற்கு, அசர்டைன் அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு this helps, இது உதவியாக இருக்கிறது.
அந்த ஆண்டு பெற்ற லாபம், நிகர லாபம் எவ்வளவு, நிகர நட்டை எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள இது உதவியாக இருக்கிறது. And also to know the financial position as on a particular date. குறிப்பிட்ட தேதியில் ஃபினான்சியல் பொசிஷன், ஒரு நிறுவனத்தின் நிதி நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இரட்டை பதிவு முறையின் அடிப்படையில் நடவடிக்கைகளை பதிவு செய்வது என்ன நன்மை, ஒரு நிறுவனத்துடைய நிகர லாபம் அல்லது நிகர நட்டத்தையும் நிதி நிலைமையையும் அறிந்து கொள்ள முடிகிறது. 3, கம்பேரிட்டிவ் ஸ்டடி. கம்பேர் பண்றதுன்னா ஒப்பிட்டு பார்த்து அர்த்தம். கம்பேரிட்டிவ் ஸ்டடி, ஒப்பீட்டு ஆய்வு சொல்றாங்க தமிழ்ல. ஒப்பீட்டு ஆய்வு என்ன சொல்ற பாருங்க, the business results of the current year, நடப்பாண்டின் வியாபார முடிவுகள் can be compared with those of the previous years. கடந்த ஆண்டு முடிவுகளோடு ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. இந்த வருஷம் லாபம் 10,000, போன வருஷம் எவ்வளோயா 12,000. அப்போ போன வருஷம் 12,000 வந்திருக்கு, இந்த வருஷம் 10,000 தான் வந்திருக்கு. என்ன குறைபாடு? அந்த குறைபாடினை ஒட்டு நோக்குவதற்கு, சென்ற ஆண்டையும் இந்த ஆண்டையும் ஒத்து நோக்குவதற்கு WMP புக் கீப்பிங்ல நடவடிக்கைகளை பதிவு பண்ணும்போது நமக்கு உதவிகரமாக இருக்கிறது. The business results of the current year can be compared with those of the previous years and also with other business. நம்மளுடைய சென்ற ஆண்டைய நிலைமை எப்படி இருக்கு நம்ம ஒப்பிட்டு நோக்கிறோம். அதே போல நம்ம மாதிரி பிசினஸ் பண்றாங்க இல்லையா, அவனுடைய வணிகத்தையும் நம்முடைய வணிகத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உதவியாக இருக்கிறது. அதுதான் என்ன சொல்றாங்க, and also with other business firms, பிற வணிக நிறுவனங்களோடு நம்ம வணிக நிறுவனத்தை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கிறது. It facilitates அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மேக் ஈஸின்னு அர்த்தம், எளிமையாக்குகிறது அர்த்தம், உதவி செய்கிறது அர்த்தம். It facilitates business planning for future. எதிர்கால திட்டமிடுதலை சிறப்பாக திட்டமிடுவதற்கு இது உதவிகரமாக இருக்கிறது. உதவி செய்யலாம். பிசினஸ் பிளானிங், வியாபார திட்டம், வணிகத்தோட திட்டம். இந்த வருஷம் லாபம் 10,000 கிடைச்சிருக்கு, அடுத்த வருஷம் லாபத்தை அதிகப்படுத்துவதற்கு என்னென்ன நம்ம செய்யலாம் போன்ற திட்டமிடுதலுக்கு இது உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது காமன் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ்னா ஏற்றது. காமன் பொதுவாக அர்த்தம். அவன பொதுவான ஏற்புத்தன்மை. The business records maintained under the system are accepted by financial institutions, government and others. The business records வணிக பதிவேடுகள் maintained under the system, இந்த இரட்டை பதிவு முறையின் அடிப்படையில் கணக்கீடுகள் பராமரிப்பது என்பதனை யார் ஆர் அக்செப்டட் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் பை ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், நிதி நிறுவனங்கள் நம்முடைய கணக்கு ஏற்றுக்குது, கவர்மெண்ட் அரசாங்கம் ஏற்றுக்குது, அண்ட் அதர்ஸ் இன்னும் அந்த கணக்கு விவரங்கள் யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவங்களாம் ஏற்றுக்கிறாங்க. பிகாஸ் ஏனென்றால் இட் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் அண்ட் சயின்டிபிக் சிஸ்டம். ஆரம்பத்தில் சொல்ல மாதிரி என்ன சொல்லுமா, WMP புக் கீப்பிங் சிஸ்டம் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் அண்ட் சயின்டிபிக் சிஸ்டம். இரட்டை பதிவு முறை என்பது ஒரு முறையான அறிவியல் பூர்வமான முறைகள். அப்ப இந்த முறையானது அறிவியல் பூர்வமாக நம்ம கணக்குகளை பதிவு பண்ணி வைக்கும் போது இந்த கணக்குகளை யார் ஏற்றுக்கிறா, நமக்கு கடன் கொடுத்தா வங்கியில் ஒரு நிதி நிறுவனங்கள் இருக்குது, நாம் வரி கட்ட வேண்டிய அரசாங்கம் ஏற்றுக்குது, இன்னும் பிறகு யார் யாருக்கு விவரங்கள் தேவைப்படுகிறதோ அவர்கள் அனைவரும் இந்த முறையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்தது ஏன்னா எதுனா இட் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் அண்ட் சயின்டிபிக் சிஸ்டம். இது ஒரு முறையான அறிவியல் பூர்வமான முறை. அடுத்தது டிரான்சாக்சன். இப்ப என்ன பார்த்தோம், வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் WMP புக் கீப்பிங் சிஸ்டம். அடுத்தது டிரான்சாக்சன், நடவடிக்கை 2 வகைப்படும். ஒன்று கேஷ் டிரான்சாக்சன், இன்னொன்று கிரெடிட் டிரான்சாக்சன். அப்ப நடவடிக்கை 2 வகைப்படும். ரொக்க நடவடிக்கை, கடன் நடவடிக்கை. ரொக்க நடவடிக்கை ஒரு ஈஸி, ஒரு கடைக்கு போல ஒரு பொருள் வாங்க போல காசு கொடுத்து வாங்குற, அதான ரொக்க நடவடிக்கை. ஒன்றிலிருந்து பணமோ பணத்திற்கு ஈடாக ஏதேனும் ஒன்றோ ஒரு கொடுத்து ஒரு பொருளை பெற்றுக்கொண்டால் அதற்கு கேஷ் டிரான்சாக்சன் பேர். கடைக்கு போறேன்,
உன் பையில காசு கிடையாது. கடைக்காரர் உனக்கு தெரிஞ்சாரு, என்னை ஒரு சோப்பு கொடுக்குறதுன்னு கேட்குறேன். கொடுத்துட்டு என்னை காசு நாளைக்கு தரேங்க சொல்றியா இல்லையா? அதுதாங்க கடன் நடவடிக்கை. பணம் கொடுத்து வாங்கினாக்கா ரொக்க நடவடிக்கை, பணம் இல்லாம வாங்கினாக்கா கடன் நடவடிக்கை. அதான் இங்க சொல்றாங்க டிரான்சாக்சன். டிரான்சாக்சன் இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஆர் மணி சோர்ஸ். ஒரு நடவடிக்கை என்ன? அது பணமோ பணத்திற்கு ஈடான ஒன்றோ பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் ஐடியாஸ். அது எப்படி கூட இருக்கலாம், பொருளா இருக்கலாம், சர்வீசஸ் சேவையா கூட இருக்கலாம், ஆர் ஐடியாஸ் என்ன பரிமாற்றமாக கூட இருக்கலாம். அப்ப அடுத்தது ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஒரு ஆளுகிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு பணமோ பணத்திற்கு ஈடான ஒன்றோ பரிமாற்றம் செய்யப்படும் போது அது நடவடிக்கை எனப்படும். அடுத்தது டிரான்சாக்சன் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு கேஷ் டிரான்சாக்சன், பேங்க் டிரான்சாக்சன், கிரெடிட் டிரான்சாக்சன். நடவடிக்கையை ரெண்டுன்னு சொன்னா மூணா பிரிக்கலாம். என்ன சொல்றான்? கேஷ் டிரான்சாக்சன் சொல்றான், பேங்க் டிரான்சாக்சன் சொல்றான், கிரெடிட் டிரான்சாக்சன் சொல்றான். கேஷ்னா ரொக்க நடவடிக்கை, பேங்க்னா வங்கி நடவடிக்கை, கிரெடிட்னா கடன் நடவடிக்கை. அப்ப என்ன சொல்ற? முதல்ல சொல்ற மாதிரி கேஷ் டிரான்சாக்சன் when immediate cash is involved in a transaction. When immediate cash is involved in a transaction. ஒரு பரிமாற்றத்தில் ஒரு நடவடிக்கையில் உடனடியாக பணம் சம்பந்தப்பட்டு இருந்தால், அதான் இமீடியட் உடனடியாக இஸ் இன்வால்வ் பணம் சம்பந்தப்பட்டு இருந்தால் இட் இஸ் கால்ட் கேஷ் டிரான்சாக்சன். ஒரு நடவடிக்கையில் போய் உதாரணம் சொன்னேன், கடைக்கு போற காசு கொடுத்து வாங்குற கேஷ் டிரான்சாக்சன். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் குட்ஸ் ஆர் சோல்ட் ஃபார் கேஷ் 5,000. பொருட்கள் ரொக்க விற்பனை 5,000. In this case, cash 500 comes into the business and goods sold 500 go out of the business. இந்த goods sold for cash 5,000. இந்த நடவடிக்கையில கடைக்கு என்ன வருது, நிறுவனத்துக்கு என்ன வருது, 5,000 பணம் வருது. நிறுவனத்துல என்ன வெளியில போகுது, 5,000 மதிப்புள்ள பொருள் வெளியில போகுது. இதுதான் கேஷ் டிரான்சாக்சன். அடுத்தது பேங்க் டிரான்சாக்சன். பேங்க் if a transaction in a transaction ஒரு நடவடிக்கையில் if bank is involved வங்கி சம்பந்தப்பட்டு இருந்தால் இட் இஸ் ஏ பேங்க் டிரான்சாக்சன். ஒரு நடவடிக்கையில வங்கி சம்பந்தப்பட்டு இருந்தால் அதுக்கு என்ன நடவடிக்கை சொல்றான்? பேங்க் டிரான்சாக்சன். பேங்க் டிரான்சாக்சன் இன்க்ளூட்ஸ் தி ஃபாலோயிங். வங்கி நடவடிக்கைகளை கீழ்க்கண்டவை சேர்ந்துள்ளன. ஒன்னு சொல்றா பாருங்க வரிசையா. கேஷ் டெபாசிட் பண்றது பேங்க், பேங்க்ல பணம் போடுறோம், பேங்க் அது வங்கி நடவடிக்கை. இன்கம் ஆஃப் தி பிசினஸ் டைரக்ட்லி ரிசீவ்டு பை தி பேங்க். இன்கம் ஆஃப் தி பிசினஸ் டைரக்ட்லி ரிசீவ்டு பை தி பேங்க். நமக்கு வந்த வருமானத்தை வங்கி நேரடியாக வசூல் செய்தால், பேங்க்ல பணம் போட்டா பேங்க் டிரான்சாக்சன். நமக்கு வர வேண்டிய பணத்தை பேங்கே வசூல் பண்ணாலே பேங்க் டிரான்சாக்சன். அடுத்தது ரிசீவ்ஸ் த்ரூ கேஷ் டெபாசிட் மிஷின். ரிசீவ்ஸ் த்ரூ கேஷ் டெபாசிட் மிஷின். நமக்கு ஒரு ஆள் பணம் தரணும், பணம் தர வேண்டிய நேரடியாக நம்ம பணம் கொடுக்காம சிடிஎம் கேஷ் டெபாசிட் மிஷின், பணம் செலுத்தும் இயந்திரம். ஏடிஎம் மாதிரி அது சிடிஎம் ஒன்று இருக்கு. யாருக்கு நீ பணம் தரணுமோ அந்த ஆளுக்கு அந்த அக்கௌண்ட்ல போயிட்டு அங்க எழுதி அந்த பணத்தை அங்க போட்டுன்னா அவங்க கணக்குல சேர்ந்துடும். அப்ப சிடிஎம் மூலமாக பணம் பெறப்பட்டால் அது வங்கி நடவடிக்கை. அடுத்தது பேமெண்ட் மேட் பை தி கஸ்டமர்ஸ் ஆஃப் தி பிசினஸ் த்ரூ. ஒரு வணிகத்தில் ஈடுபட்டு உள்ளவர்கள் தாங்கள் செலுத்த வேண்டிய தொகையை பாருங்க எதன் மூலமாக? டெபிட் கார்டு எடுப்பு அட்டை மூலமாக, கிரெடிட் கார்டு கடன் அட்டை மூலமாக, நெட் பேங்கிங். நெட் பேங்கிங்ல எல்லாமே நெட் பேங்கிங் தான். தியேட்டர்ல போய் டிக்கெட் எடுக்கணும்னா நெட் பேங்கிங் தான். இபிபி பணம் கட்டினா நெட் பேங்கிங் தான். நெட் அதான் சொல்றாங்க இணைய வங்கி மூலமாகவோ அல்லது எடுப்பு அட்டை மூலமாக. எடுப்பு அட்டைனா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, அதன் மூலமாகவோ நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்பர் NEFT சொல்லுவோம் நம்ம. NEFT தேசிய மின்னணு நிதி பரிமாற்றத்தின் மூலமாகவோ, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் RTGS நிகழ்வு நேர மொத்த தீர்வகத்தின் மூலமாகவோ பணம் செலுத்தப்பட்டால் அதுவும் வங்கி நடவடிக்கை. அடுத்தது கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் தி பேங்க். பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்ட, அது வங்கி நடவடிக்கை. அடுத்தது பேங்க் சார்ஜஸ் ரிலீவ்டு பை தி பேங்க். வங்கியால் விதிக்கப்பட்ட வங்கி கட்டணம், அது வங்கி நடவடிக்கை. பேமெண்ட்ஸ் மேட் பை பேங்க் as per standing instruction. நம்முடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க வங்கி நமக்கு பல சேவைகள் செய்யும். இபிபில கட்டினா அவங்களே கட்டிடுவாங்க, எல்ஐசி பணம் கட்டினா அவங்களே கட்டிடுவாங்க. அதான் சொல்றாங்க பேமெண்ட்ஸ் மேட் பை தி பேங்க். வங்கியால் செலுத்தப்பட்ட தொகை as per bank standing instruction. ஒரு அறிவுறுத்தலுக்கு இணங்க வங்கியால் செலுத்தப்பட்ட தொகை.
பேமெண்ட்ஸ் மேட் பை செக், காசோலை மூலம் செலுத்தப்பட்ட தொகை. பேமெண்ட்ஸ் மேட் பை பிசினஸ் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், என்இஎஃப்டி அண்ட் ஆர்டிஜிஎஸ். செலுத்த வேண்டிய தொகையை டெபிட் கார்டு மூலமாகவோ, நெட் பேங்கிங் மூலமாக, கிரெடிட் கார்டு மூலமாக, ஆர்டிஜிஎஸ் மூலமாகவோ, என்இஎஃப்டி நெட் மூலமாக செலுத்தினால் அதுவும் இதுதான் வங்கி நடவடிக்கை. அடுத்தது கிரெடிட் டிரான்சாக்ஷன். கிரெடிட் என்ன? when settlement is not made by cash or through bank immediately in transaction. ஒரு நடவடிக்கையில பணமோ அல்லது வங்கியின் மூலமாகவோ பணம் உடனடியாக செலுத்தப்படவில்லை என்றால் இட் இஸ் கால்டு கிரெடிட் டிரான்சாக்ஷன். பொருள் வாங்குவது உடனே காசு கொடுக்கல, அது என்ன நடவடிக்கை? கடன் நடவடிக்கை. அதான் சொல்றாங்க, the settlement is not made by cash or through bank immediately in a transaction. தீர்வு என்பது உடனடியாக ரொக்கத்தின் மூலமாக வங்கியின் மூலமாக நடத்தப்படவில்லை என்றால் அதற்கு கடன் நடவடிக்கை என்று பெயர். இட் இஸ் கால்ட் கிரெடிட். பட் த அமௌண்ட் இஸ் டு பி செட்டில்ட் வித்தின் a specific period. பட் த அமௌண்ட் இஸ் டு பி செட்டில்டு. கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தோம் எப்ப? a specified period. குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணத்தை கொடுத்து விட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு பர்ச்சேஸ் ஆர் கூட்ஸ் ஆன் கிரெடிட் ஃபார் 3000. 3000 பொருளை வந்து நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கோம். இன் திஸ் கேஸ் குட்ஸ் ஒர்த் 3000 கம்மிங் டு த பிசினஸ். வியாபாரத்துக்கு 3000 இதுக்குள்ள பணம் பொருள் வருது. அண்ட் லியபிலிட்டி ஆஃப் கிரெடிட்டார்ஸ் ஒர்த் 3000 அரைசர். அந்த லியபிலிட்டி ஆஃப் கிரெடிட்டார் நமக்கு எவன் கணக்கு கொடுத்தானோ அவன் கணக்கு வருது, பொருளும் வருது, அவருடைய கணக்கு வருது. ஏன்னா நம்ம கணக்கு கொடுக்கல, அவருடைய கணக்கு நமக்கு வருது. அப்ப இப்ப இந்த கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம்? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம், how transactions are classified, cash transaction, bank transaction, credit transaction. Thank you, students.